இந்த கதை ஒரு பெண்ணின் கதை மட்டும் இல்லை. இது பல பெண்களின் வாழ்க்கை பிரதிபலிப்பு. மீரா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண். அவள் ஆசைகள் அவள் மனசுக்குள்ளேயே இருந்தது. படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், தனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆனா ஒவ்வொரு முறையும் அவள் வாயை திறந்தால், ஒரு பெண்ணால் இவ்வளவுதான் முடியும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை என்ற வார்த்தைகள் தான் பதில். அவள் சத்தம் போடவில்லை, அவள் எதிர்ப்பு காட்டவில்லை. அவள் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். நாட்கள் கடந்தன, மாதங்கள் ஓடின. மீரா சிரித்து கொண்டே இருந்தாள். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் சொல்ல முடியாத கண்ணீர். யார் என்ற கேள்வி அவள் மனசை தினமும் குத்தியது. ஒரு நாள் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே அவள் தனக்குள் கேட்டாள், இது தான் என் வாழ்க்கையா? நான் இதுக்காக மட்டும் பிறந்தேனா? அந்த நாள் தான் அவளின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. மீரா பெரிய புரட்சி செய்யவில்லை. அவள் எடுத்தது ஒரே ஒரு சின்ன முடிவு. இனிமேல் தினமும் எனக்காக ஒரு சின்ன முயற்சி. அவள் மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். இரவில் எல்லாரும் தூங்கிய பிறகு சில நாள் சோர்வு வந்தது, சில நாள் பயம் வந்தது. என்னால் முடியுமா? தோல்வி வந்தா நான் என்ன செய்வேன்? ஆனா இந்த முறை அவள் கைவிடவில்லை. மெதுவாக அவளுக்குள் நம்பிக்கை வளர்ந்தது. அவள் பேசும் விதம் மாறியது, அவள் நடக்கும் விதம் மாறியது. இன்னும் உலகம் மாறவில்லை, ஆனா அவள் உள்ள உலகம் மாறியது. ஒரு நாள் அவள் உழைப்புக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பெரிய வெற்றி இல்லை, ஆனா அவள் தனக்காக அடைந்த முதல் வெற்றி. அந்த நாள் மீரா அழுதாள். சோகத்தால் இல்லை, பெருமையால். இன்று மீரா சத்தமாக பேசவில்லை. அவள் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனா அவள் வாழ்க்கை தான் அவளுக்கான பதில். அவள் புரிந்துகொண்ட ஒரு உண்மை, பெண் வலிமை என்பது கத்துவதில் இல்லை, பொறுமையோடு எழுந்து நிற்பதில்தான். விடப்பெரிது. நீ அமைதியாக இருக்கலாம், அதனால் நீ பலகீனமானவள் அதனால் இல்லை. நீ தாமதமாக தொடங்கலாம், அதனால் நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்பது இல்லை. உன் வலி உன்னை உடைக்க வரல, உன்னை வலிமையாக்க தான் வந்தது. அதனால் பெண்கள் எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த சேனலில் மோட்டிவேஷன் கதைகள் வரும், அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேரு வலிமையாக இருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள்.